இந்திய தௌஹீத் ஜமாத் என்ற பேரமைப்பு பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகிறது. வரதட்சணைக்கு எதிராக குருதிக்கொடை, ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கூடங்குளம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தருமபுரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மரக்காண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் எந்த சமுதாயத்திற்கு மனிதனத்திற்கு எங்கெங்கெல்லாம் கேள்வி ஏற்படுகின்றதோ, பிரச்சனை ஏற்படுகின்றதோ அங்கு முதல் குரலாக முதல் காரணம் நிற்கக்கூடிய அமைப்பாக இந்திய தௌஹீத் ஜமாத் இருந்து வருகிறது. சில பேருக்கு முஸ்லிம்களுக்காக மட்டும்தான் இந்த அமைப்பு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் என்ற ஒரு தோற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறல்ல, அனைத்து பிரச்சனைகளிலும் முதல் அமைப்பாக முன்னணி அமைப்பாக இந்திய தௌஹீத் ஜமாத்தும் நம்முடைய தேசிய தலைவர் அவர்களும் காலத்தில் இருப்பார்கள். தினமலர் பத்திரிகை பிரச்சனையாக இருக்கட்டும், யூனியன் பிரச்சனையாக இருக்கட்டும், சென்ற ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அப்போது முதல் குரலாக இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய குரல் இருந்தாகும். அதை தொடர்ந்தவர்களாக குவைத்தில் இருக்கக்கூடிய 2 தமிழர்கள் ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள். அந்த தமிழர்களுக்கு பிளட் மணி என்று சொல்லக்கூடிய அந்த புரிப்படங்களுடன் கொடுக்கப்பட்டும் அவர்கள் தூக்கி ஏற்றப்படக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஏற்படுகிறது. அவருடைய பேர்களை பார்த்தோம் காளிதாஸ் சுரேஷ் 2 தமிழர்கள். அவர்களை காட்டக்கூடிய அவர்களை அந்த தூக்கு மேடையில் இருந்து கீழே எடுக்கக்கூடிய வேலையை ஒரு நாளைக்கு முன்புதான் எங்களுக்கு தகவல் தெரிந்தது. உடனே களத்தில் இறங்கி தூக்கு மேடையிலிருந்து அந்த தமிழ் சமூகத்தை காப்பாற்ற இருக்கின்றோம். இது சம்பந்தமாக காளிதாசுடைய மனைவி அவர்களும் உங்கள் முன்னால் தெரிவிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இது சம்பந்தமான தெளிவான விஷயங்களை இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தேசிய தலைவர் சகோதரர் பாக்கர் அவர்கள் உங்கள் முன்பு தெரிவித்தார்கள். நம் அனைவர் மீதும் அந்த ஓய்வையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பாகும். ஏனென்றால் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்களே, இஸ்லாம் அல்லாத அதுவும் குவைத்தில் இருக்கின்ற அந்த 2 மக்களுக்காக எதற்காக இவ்வளவு முஸ்லிம் இருக்கின்றீர்கள்? எதற்காக உங்களுக்கு இந்த வேலைகள்? நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் பார்க்கிறீர்கள், ஏன் இதை கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலை திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலியமாகத்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். குறிப்பாக அதாவது அத்தியாயம் 5 அல்-மாயிதா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 32வது வசனம் சொல்கிறது, எல்லா மனிதர்களையும் ஒருவர் அநியாயத்திற்கு கொலை செய்தால் அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் தேவையாக வேண்டும். ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதனையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் நேரடியாக இருக்கிறார். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒட்டுமொத்த மனித நேயத்தையும் தான் இஸ்லாம் பார்க்க சொல்கிறது. அங்கே என்ன சாதி என்றோ, என்ன மதம் என்றோ, என்ன இனம் என்றோ, என்ன மொழி என்றோ பார்க்கக்கூடாது. பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நாம் குரல் கொடுத்தாக வேண்டும். இப்போது 2 சகோதரர்கள் சுரேஷா மற்றும் காளிதாஸ் பாராட்டி, இதோடு ஒரு சகோதரி, ஒரு தமிழ் சகோதரி, ஸ்ரீலங்காவிலே இலங்கையிலே வாழக்கூடிய பிரமிளா தேவி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரியும் இந்த கொலையில் சம்பந்தப்படுத்தப்பட்டு சிறையில ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறார். இவர்கள் இருவரும் தூக்கு தண்டனை பெற்றவர்கள். கொலை நடந்ததா, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, இதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. வேண்டாம், நடந்து விட்டது, விட்டுவிடுது. ஆனால் எந்த கொலை நடந்தாலும் இங்கேயே நமக்கு தூக்கு தண்டனை தானே. அதுக்கப்புறம் என்ன, இது என்ன இஸ்லாமிய நாட்டில் என்ன போய் அங்க போய் கொய்த்துல போய் என்ன தண்ணி எதிர்பார்க்கிறது? டக்குன்னு வைப்பாங்க, ஒரு வெட்டு வெட்டுவாங்க, தலையை துண்டாக்கிட்டு போயிருவானுங்களே. அங்க என்ன இது, என்னையா இது புதுசா சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு படு. அங்கே கூட தூக்கு தண்டனையே அவர்கள் கைவிடுவார்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கும் இஸ்லாத்தினுடைய இன்னொரு வசனத்தை உங்களுக்கு திருமறை வசனத்தை சொல்ல இருக்கிறது.
அதிலே 2வது அத்தியாயம் 178வது வசனம், நம்பிக்கை கொண்டோடு சுதந்திரமானவன் கொலை செய்த அவன் சுதந்திரமாவான். அடிமையை கொலை செய்த அடிமை, பெண்ணுக்காக பெண் என்ற வகையிலே கொல்லப்பட்டவருக்கு பழிவாங்குவது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. கொலைக்கு கொலைதான், அது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு அப்புறம் சொல்றாங்க பாருங்க, கொலையாளிக்கு கொல்லப்பட்டவின் வாரிசாகிய அவனது கொள்கை சகோதரன் மூலமாக ஏதாவது மன்னிக்கப்படுமானால் நல்ல விதமாக நடந்து அழகிய முறையில் அவர்களிடம் இழப்பீடை அவனிடம் வழங்க வேண்டும். இது உங்கள் இறைவன் எளிதாக்கியதும் அருளாகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலை நடந்துச்சு. இப்ப நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்கிறது? கொலை செஞ்சிட்டியா நீதிமன்றம் தான் தீர்ப்பளிக்குங்க. ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்கிறது? கொலை செய்யப்பட்டிருக்கிறான் இல்லையா, அவன் வாரிசு தான் தீர்ப்பளிக்கும். அவன் வாரிசு தான் அதை தீர்ப்பளிக்கும். அவன் நினைத்தால் மன்னித்து விடலாம், அல்லது இல்ல கொலைக்கு கொலைதான் கொண்டு போட்டுருங்கன்னு சொன்னா கொண்டு போட்டுருவான். ஆனால் மன்னித்து விடுவதுதான் இறைவனுடைய அருளுக்கு நெருக்கமானது என்று திருமணி குர்ஆன் சொல்கிறார். இதுவரையிலும் நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயமாக இது இருக்கும். ஏனென்றால் அதிகமாக இஸ்லாத்தை பற்றி நீங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்பதெல்லாம் தீவிரவாதம், பயங்கரவாதம், குண்டு வெடிப்பு அல்லது வெடிக்க செய்வது, வெடிக்க வைப்பது, இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது புதுசா இருக்கும். இது புதுசு இல்லை. 1433 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் இந்த சகோதரியினுடைய கணவன் இருக்கிறார் அல்லவா, காளிதாஸ் இருக்கிறார் அல்லவா, அதே போல சுரேஷ் இருக்கிறாரே, இவர்கள் 2 பேருமே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டார்கள். அதற்கு முன்னாடி பேஸ்மணி என்று சொல்வார், அதாவது மன்னித்து அதற்கு பகரமாக அவர்கள் கேட்கின்ற தொகையை கொடுத்து விடுவது. அப்படி ஒரு தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த சகோதரி இறந்து போன பாத்திமா இருக்கிறார்கள், சித்திக் மசூதா, அதாவது பாத்திமாங்கிற பேர் சொல்லி சொல்றாங்க, சித்திக் மசூதா என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி தான் கொல்லப்படுகிறார். இந்த சகோதரிக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார், 13 வயதுல ஒரு மகள் இருக்கிறார். வறுமையின் காரணமாகத்தான் புறப்பட்டு தான் அங்க போறாங்க. கணவன் கிடையாது, அவருக்கு தம்பி இருக்கிறார். இந்த இருவர்களிடமும் கேட்கப்படுகிறார், பிளட் மணி வாங்கிக்கிறீங்களா, பிளட் மணி வாங்கிக்கிட்டு அவங்க மன்னிக்க தயாரா என்று கேட்கப்படுகிறது. அவங்க பிளட் மணி வாங்கிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. 12 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. 6 லட்சம் 12 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. முழுக்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் வாங்கிக் கொண்டதற்கான சான்றிதழ் அனைத்தும் நம் எம்பேசியில் கொடுக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான தகவல் தான். மத்திய அரசு தமிழ உயிர்னா எங்கேயும் இருக்காது, எங்கேயும் இருக்காது. அவன் கடல்ல போனாலும் மதிக்காது, அந்நிய நாட்டுக்கு போனாலும் மதிக்காது, இங்க செத்தாலும் மதிக்க மாட்டான். ஆனா நாம் எல்லாம் ஒன்றுபட்ட இந்தியா, நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம சாவுக்கு தான் யாரும் கேட்க மாட்டோம். சரி, என்ன செஞ்சிருக்கணும் என்று உடனடியாக கொடுத்திருந்தா அவங்க ரிலீஸ் ஆகி வந்திருப்பாங்க. உடனடியாக ரிலீஸ் பண்ணணும், தண்டனை கிடையாது. பிளட் மணி வாங்கிட்டா தண்டனை கிடையாது. 2011 கொடுக்கப்பட்ட காசு 2 வருஷமா சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அநீதி பாரு. இந்த தகவல் நமக்கு கிடைக்குது, தூக்கில போட போறாங்கன்னு கிடைக்குது. நமக்கு தகவல் கிடைத்த உடனே சாயங்காலமா கிடைக்குதுங்க. அதாவது மொட்டை போட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லா வேலையும் முடிச்சு ஆன் மார்னிங் ஏர்லி மார்னிங் தூக்கில போட்டுவாங்க. இந்த சூழல் இரவோடு இரவாக இந்திய தௌஹீத் ஜமாஅத்துடைய குவைத் மண்டலம், அந்த மண்டல தலைவர், மண்டல செயலாளர் புருதோசியும் சகோதரர் சாதிக் 2 பேரும் பம்பரமாக சுழல் உடனடியாக அணுகி, ஏற்கனவே பிளட் மணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, தயவு செய்து நீங்க இது நிறுத்துங்க, தூக்கு தண்டனை நிறுத்துங்க. நாங்க தூக்கு தண்டனை நிறுத்துறாங்க, சான்றுகள் ஒப்படைக்கப்படணும். சான்றுகள் ஒப்படைச்சாதான் நிறுத்துவாங்க. ஆனா சான்றுகள் எதுவும் ஒப்படைக்கப்படல.
தேடிட்டு இருந்தாங்க. ஆனா நாம் கால அவகாசம் கேட்டோம். கால அவகாசம் கேட்டு நாங்கள் அந்த சான்றுகளை வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். நாங்க அந்த சான்றுகளை ப்ரொடியூஸ் பண்றோம்னு சொல்லி சும்மா இருக்கல. உடனடியா ஸ்ரீலங்காவுக்கு எங்களுடைய மாநில செயலாளர் இவர் பேர் சுந்தர், இவரும் எங்களுடைய மீடியாவுடைய ஒளிப்பதிவாளராகவும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ரஃபீக் அவர்களும் 2 பேர் இங்கிருந்து கேமரா எடுத்துட்டே போனாங்க. இங்கிருந்து கேமரா எடுத்து 2 நாளைக்கு முன்னாடி போய் அந்த சம்பந்தப்பட்ட ஃபேமிலியை சந்திச்சு அந்த ஃபேமிலிட்ட நேரடியாக, அதுதான் உங்களுக்கு காட்சியாக காட்ட இருக்கிறோம், அந்த நேரடியாக அவர்களிடம் இது பண்ணி அவர்கள் வைத்திருந்த ஆதாரத்தை அப்படியே எம்பசிக்கு போய் போய் சமர்ப்பித்து அவரை நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சு அந்த பெண்ணுடைய தம்பியையே நேரடியாக நம்ம அங்கே கொடுக்க வச்சு 2 நாட்கள் அங்கே முகாமிட்டு எல்லா வேலையும் செய்து எல்லா ஆதாரங்களையும் திரட்டி அவர்களுக்கு கொடுத்து விட்டுனா இன்னைக்கு காலையில 4 மணிக்கு தான் ஃபிளைட்ல வந்தார். இன்னைக்கு காலையில தான் வந்தார். வந்த உடனே இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதே போல சகோதரி காளிதாஸ் அவர்களுடைய மனைவி, அவங்க வந்து முத்துப்பேட்டை பக்கத்தில், என்ன மன்னார்குடி பக்கத்தில் ஒருத்தவங்க முத்துப்பேட்டை, சுரேஷ் வந்து முத்துப்பேட்டை, காளிதாஸ் வந்து மன்னார்குடி பக்கத்தில். அவங்கள உடனே அந்த முத்துப்பேட்டையில் உள்ள அவங்க உடனே வர முடியாத ஒரு சூழ்நிலை, இவங்க வர்றாங்க. வந்து இப்ப என்ன நடக்குதுங்கிறதை விட நாங்கள் என்ன கேட்கிறோம், ஒரு எம்பசி இவ்வளவு மோசமாக செயல்படுகிறது, இந்த இந்திய எம்பசி இவ்வளவு மோசமாக செயல்படுகிறது. அப்ப எதற்காக, எந்த அளவுல நம்ம உயிர் பாதுகாக்கப்படும், எந்த அளவுக்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க, இவர்களை கேட்கறதுக்கு நாதியே கிடையாதா? என்னதான் செய்வாங்க? அங்க தமிழர்கள் மீனவர்களை கொண்டு போய் சிறைபிடிச்சு வச்சாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்றான் 49 பேருக்கு மறுபடி காவல் எக்ஸ்டென்ஷன். ஆனால் கூப்பிட்டு கண்டிப்பதற்கு நாதியற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறார். இந்த 2 சகோதரருடைய உயிர் போயிருந்தா யாரா இருந்தது? இந்த அரசாங்கம் இருக்குமா? அந்த அதை குறித்து தவிர்க்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு யார் கொண்டு நிப்பாட்டுவாங்க? எவ்வளவு பெரிய அநீதி இது, அக்கிரமம் நடக்கிறது. இந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்கு முடியல நம்மளால. மாநில அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வந்தாலும் நம்ம மட்டத்தில் அதிகார மட்டத்தில் இருக்காங்க பாருங்க. இந்த கலெக்டருக்கு மேலைக்கு மேல அப்புறம் உள்துறை இப்படின்னு வந்து அது வந்து சேர்றதுக்குள்ள அவங்க போய் சேர்ந்துருவாங்க. நாம் இதுல அதிகமா கவனம் செலுத்தணும். நான் ஒரு விஷயத்தை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புறேன். இந்த பிலிப்பைன்ஸா மாத்திரம் இல்லை, கேரளா இதே போன்று ஒன்று நடக்கிறது. ஒட்டுமொத்த எம்பசி அலருது. சவுதியில் நடக்குது. பிளட் மணி வாங்கி கொண்டு ஒரு கேரளாக்காரனை கொல்ல போறாங்க. இந்த செய்தி உடனடியாக எம்பசி அலறி எம்பசி போய் நேரம் நின்று எம்பசியை கூப்பிட்டு அனுப்பலாம். இப்ப கேரளாக்கு ஒரு நாயம், கர்நாடக ஒரு நாயமா? புரிய மாட்டேங்குது, புரியவே இல்லை. என்ன இது, என்ன நடக்குது இங்க? அதனால இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திரம் எங்களுக்கு எந்த காஸ்டும் கிடையாதுங்க. ஆகா, இவங்க வந்து அப்படியே ஷோ பண்ணி எம்பி சீட்டை புரி வைக்கிறாங்க, எம்எல்ஏ சீட்டை புரி வைக்கிறாங்க, எம்பி சீட்டை நாங்கள் எந்த சீட்டுக்கும் போக மாட்டோம், தேர்தலில் போட்டியிடவும் மாட்டோம். எங்களுக்கு அது தேவையும் இல்லை. எங்களுக்கு எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அவர்கள். நாங்கள் எங்கோ வந்து குதித்தவர்கள் அல்ல. இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அவரைய சகோதரன், அவனை காப்பாற்றுவது எங்களுக்கு கடமை தான். அதனாலதான் இதை எடுத்திருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குங்கிறத சகோதரர் சுரதோஸ் அவர்கள் உங்களுக்கு விளக்கமான அந்த படத்தையும் காமிப்பாங்க. சொல்றப்ப அந்த பள்ளிக்கூட வச்சு சில நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டோம். மறுபடியும் குவைத் எம்பசியோட ஸ்ரீலங்காவில் உள்ள குவைத் எம்பசியோட கால் பண்ணி விஷயமா பேசுறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உடனடியாக ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தை எங்களுக்கு நேரடியாக கூட்டிட்டு வாங்க, ஒப்புதல் வாக்குமூலம் எங்க முன்னாடி தர சொல்லுங்க, நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதை வந்து தள்ளி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவுக்கு சென்றது. இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததால அந்த ஊர்ல அவங்க இல்லை, பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த ஊர்ல இல்லை.
நாங்கள் என்ன பண்ணோம், முன்னாடி தகவல் கொடுத்துட்டோம். இந்திய கல்வி மருத்துவ அங்கே உள்ள கிளைக்கு நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம். அந்த பழைய அட்ரஸ் எடுத்து கொடுத்தோம். அவங்க 2 நாள் முன்னாடி கொடுத்தோம். அவங்க 2 நாள் தேடி கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ஸ்ரீலங்கால இருந்து 3 ஊர் தள்ளி போயிருக்காங்க. அவங்க மாறி போயிருக்காங்க. அவங்க எப்படியோ அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு முகமது ரில்வான் அவருடைய தம்பி அவரை உடனே நைட்டாக கூப்பிட்டு வந்தாங்க. நான் காலையில் போய் இறங்கிட்டேன். அவங்க நைட்டாக அவரை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் எம்பசியில் போய் 9 மாதங்கள் அவரை வச்சு கொடுத்துருவோம். கொடுத்த உடனே என்ன செய்றாங்க, சரி நாங்கள் என்ன செய்யறோம், இப்போ தள்ளி போடுறோம், ரத்து பண்ண எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறோம், போஸ்ட்போன் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்லி எம்பசியில் சொல்கிறாங்க. இதுக்கிடையே நீங்கள் என்ன செய்யணும், டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் அட்டஸ்ட் பண்ணி இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணி கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதன் அடிப்படையில் தான் அங்கே உள்ள நிர்வாகி சராம்ஜி அவர் எம்பி மெம்பர் ஆஃப் கவுன்சில், அங்கே உள்ள மெம்பர் ஆஃப் கவுன்சில் முனிசிபல் கவுன்சில் மெம்பர் அவர் தான் ரொம்ப முயற்சி எடுத்து, ஏன்னா அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டும் உடனே எல்லாமே செஞ்சிடவும் மாட்டாங்க. ஒரே நாளில் எல்லா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, டவுன் ஹால், ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி, இப்படி எல்லா மினிஸ்ட்ரியிலுமே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டைம் அசஸ் பண்ணுவோம். இவர் தான் கொடுத்து பணமாக பெற்றுக்கொண்டார். ரிவார்டுங்கிறது அவர்கிட்ட தம்பி பணம் பெற்றுக்கொண்டார். அதை உறுதிப்படுத்துறதுக்கான எல்லாத்துலேயும் போய் நம்ம பண்ணுறது அதெல்லாம் பண்ணி நாங்கள் முடிச்சு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் எம்பசியில் கொடுத்து அவங்க என்ன பண்ணால் இமீடியட்டாக ஃபேக்ட் பண்ணிட்டாங்க. இதன் அடிப்படையில் தான் நீங்கள் நேற்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு. இப்போ கோர்ட்டில் இருக்க கேஸு, கோர்ட்டில் ரத்து பண்ணிட்டதில் அதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த ப்ரொசீஜர் கோர்ட்டு மூலமாக வாராடி அவங்க வெளியில் கொண்டு வரணும். அது ஒரு 15 days 1 month இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ படத்தை போட்டு காமிச்சிருவோம், அதை ஜூம் பண்ணிக்கலாம். அதை ஆன் பண்ணுங்க. அவர்கள் சுற்றுச்சூழலை வழங்குவாகவும் அவர் தலைவர்களை கால சுற்றுச்சூழலை வழங்குவாரும் கூறினார்கள். இது என்னென்றால் அவர்கள் பிரச்சனை ஒருவரை 2000 கவுதை கொடுத்துவிட்டார்கள். கொடுத்துவிட்டு அது சரியான மொழியில் மாற்றப்பட்டெல்லாம் சென்று அடையாளம் அவர்கள் சுற்றுச்சூழலை நிறைவேற்றப் போவதாக எங்களுக்கு சொன்னார்கள். உடனே நாங்கள் சாப்பிடுகிறோம். டெல்லிக்கும் மற்றும் ஸ்ரீலங்காவில் உள்ள வெளிச்சத்திற்கும் குறித்த ஆபீசருக்கும் நாங்கள் கண்களை பேக் மூலமாக அனுப்பி ஈவன் மூலமாக அனுப்பி அவருக்கு நிலைத்தமும் ஒரு விருதுக்கு சொல்லுவாங்க ஒரு பெற்ற கையில் எல்லாம் அனுப்பினோம். இதனால் அவர்கள் சுற்றுலை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைத்தார்கள். உடனே நாங்கள் ஆகியோருக்கு கொழும்புக்கு தொடர்புகிறோம். கொழும்பு குறிப்பிடத்தில் கூடிய அமைப்பின்படி நீங்கள் இங்கு உழைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினை மேலே அழைத்து எங்களிடம் காசு கூறினால் துரிதமாக நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறினார்கள். அதற்காக நாங்கள் கூடுதலாக நான் கொடுத்துள்ளேன். என் ஆய்வு அவர்களுக்கும் ரொம்ப தெரியுமா, இவர் சித்திக் மசூதாவுடைய தம்பி, இவர் ஊரில் வாழ்வுடன் அடுத்து ஷராப்தி, இவர் சௌக்கியமாக்கி ஸ்ரீலங்கா கொண்டவர் மற்றும் பெருசி மக்கள் அவருக்கு ஸ்ரீலங்கா பொறுப்பாளர். 2008ஆம் ஆண்டு என்னுடைய அக்கா வறுமை காரணமாக போய்சென்றிருந்தார். செல்கின்ற வேளையில் இந்தியா தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுரேஷ் காளிதாஸ் இருவரால் கொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு கொலை குற்றத்துக்கு தண்டகணமாக அவர்களுக்கு காத்தளித்திருந்தார். அதை அவர்களை சம்பூர்ணமாக நாம் மன்னித்து அவர்களை விடுதலை செய்ய நமது குடும்பம் ஒத்துழைக்கின்றேன். அடுத்தது இதற்கு உதவியாக இருந்த இந்தியா தௌஹீத் ஜமாத்தும் கொழும்பு மஸ்ஜித் தௌஹீத் அவர்களாலும் ஒத்துழைப்பு தந்ததற்காக நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு உறுதியான குழு
அதாவது பிரமிளா தேவி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி மாத்தலை சேர்ந்தவங்க, கண்டி மாத்தலை தமிழ் சகோதரி. அவங்களுக்கும் மன்னிப்பு அவங்களுக்கும் ஸ்ரீலங்கா அவங்களுக்கும் மன்னிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவங்க எழுதி கொடுத்த பத்திரம் இதனுடைய நகல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கியிருக்காங்க. எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகள் சித்தி நசீரா அவங்க மன்னிப்பு வழங்கியிருக்காங்க. ரில்வான் பிரதர் மன்னிப்பு வழங்குறாரு. அதே மாதிரி ரில்வானா அவங்க சகோதரி மன்னிப்பு வழங்குறாங்க. இப்படி எல்லாம் அவங்க சகோதரிகள் 2 பேர் மன்னிப்பு வழங்குறாங்க. எல்லாருமே மன்னிப்பு வழங்கி அவர்கள் கையெழுத்து போட்ட இது நகல். அது எதற்காக சொன்னா இப்ப அவங்களை வெளியில எடுப்பதற்கான வேலையும் ஸ்ரீலங்காவுடைய ரோஹி ஜமாத் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான வேலை திட்டங்களையும் முன்வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஞாபகம் மட்டும் உங்களுக்கு என்ன ஞாபகம்னா, நளினி விஷயத்துல, நளினி பார்த்துருக்க மாட்டீங்க, நளினி அவர்கள் விஷயத்துல கிட்டத்தட்ட 22 வருஷமாக சிறைச்சாலையிலே வாழக்கூடிய ஒரு பெண்மணி. அவர் சிறைச்சாலையிலே குழந்தை பெற்று அந்த பெண்மணியும் வெளியிலே வந்து படித்து பட்டம் பெற்று அந்த சகோதரிக்கு திருமணம் என்ற ரீதியில அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 22 வருஷங்கள் கடந்து விட்டது. ஆனால் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, அந்த நளினி விஷயத்துல இந்த 3 பேர் விஷயத்துல, யாரு நம்ம 3 சகோதரர்களுக்காக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த 3 பேர் விஷயத்திலையும் பொது மன்னிப்பு என்பது யாருக்கு சம்பந்தப்பட்டது என்றால் ராஜீவ் காந்தி குடும்பத்துக்கு. சோனியா காந்தி ஏற்கனவே நான் பொது மன்னிப்பு கொடுத்தாங்க, மன்னிச்சுட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கருத மனு வந்து ஜனாதிபதியிட்ட போறது. இந்த ஆள் யாரு? இந்த பிரணாப் முகர்ஜி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தாங்க அந்த அம்மா ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இங்க தலையில சடவெழுப்பு போட்டு போனாரு அவராகட்டும், யாராகட்டும், இவங்க யாரு? மன்னிச்சுட்டா விடு வெளியில. 22 வருஷம் வச்சுட்டு மறுபடியும் நான் தூக்குல போடுவேன். என்ன இது? சாந்த தூக்குல போடுவேன், இவரை தூக்குல போடுவேன், அவரை தட்டுல போடுவேன். என்னையா என்ன சட்டம்? இந்த சட்டங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுற பேச்சு தான் தாங்க முடியல. இதை கருத்தில் கொள்ளுங்க என்று சொல்லிட்டு இப்ப சகோதரி காளிதாசனுடைய மனைவி அவர்கள் அவங்க மத்தியில பேசுவாங்க என்ன நடந்தது என்பது. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் தூக்கில போட போறாங்கன்னு சொன்னாங்க. இந்த நியூஸ் கேட்டேன். இங்க சமாஜ் இயக்கத்துல வந்து எனக்கு ஒரு ஆதரவு சொன்னாங்க. இந்த நியூஸ் நாங்க பார்த்தோமா, கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் நாங்க மீட்டு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வெளியில சொல்லப்போ எல்லாரும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க அடிக்கடி எனக்கு போன் பண்ணி கண்டிப்பா இது முடியும்னு சொன்னாங்க. எனக்கு 2 பிறந்த ஆண் குழந்தையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். என் பசங்க 2 பேரும் 8வது படிக்கிறாங்க. எனக்கு பொண்ணு 6வது படிச்சுட்டு இருக்கு. என் பையனுக்கு அதுல ப்ராப்ளம். எங்க வீட்டுக்காரர் போய் 8 வருஷம் ஆகுது. அவர் இருந்த வரைக்கும் கொஞ்சம் சம்பாதிச்சு அனுப்புனாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஜெயிலில் போனதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அங்கே என்ன நடந்தது என்னன்னு தெரியாது. ஆனால் அன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன்னா உட்காரத்து கூட என்னால் முடியாத நிலைமை நான் ஏன்னு சொல்லல. இந்த இந்திய சமாஜம் இயக்கம்னு சொல்றாங்க. நீங்க காசு தான் பேசுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல அங்கேருந்து எனக்கு கார் எடுத்துட்டு வந்தீங்க, அழைச்சிட்டு வந்தீங்க, உட்கார வச்சுங்க. உங்களுக்கு கொடாதபடி நன்றி. என்னுடைய பிரார்த்தனையும் மனசார என் வயிறுக்கு சொல்றேன். அம்மாவும் இருந்து இந்த இடத்துல அம்மாவும் பாரத பிரதமர் அவங்களும் வீட்டுக்காரருக்கு என் பிள்ளைங்களுக்காக தேசிய காளிதாசன் என் பிள்ளைங்களோட எதிர்காலம் எல்லாரும் கையிலும் மீண்டும் இந்த இயக்கத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா என்னுடைய அதே ரொம்ப நாள் குடிக்கிறோம் நான் எதுவுமே பேசுறதுக்கும் என் கணவருக்காக ஒரு உயிர் போராட்டத்துக்காக இங்க இருந்து இலங்கைக்கு போய் சேகரிச்சுட்டு வந்தாங்க. என்னால எந்த பலனும் கிடையாது. ஆனா மறுபடியும் உங்க மனசா எங்க வேணாலும் நல்லா இருக்கும்.
எதற்காக செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சகோதரி சொன்னாங்கல்ல, உங்களுக்காக நாங்க நன்றி சொல்றோம், பிரார்த்திக்கிறோம். இது ஒண்ணு போதும். இந்த உலகத்துல எதுவும் தருது. இந்த இதுதான் விவாதம். என் சகோதரிக்காக எங்களால எங்க ஜமாத்தால ஒரு உதவி செய்ய முடிஞ்சு அப்படிங்கிறதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த விவாதம். இதற்கு பல மடங்கு எல்லா மொழியும், அதுக்கு ஒரு மொழி, அவர்கள் சிவிலி, இப்படி எல்லா மாநில நிர்வாகிகள் பம்பரமா சொல்லலாம். ஒரு ஆள் கூட 3 நாட்களாக தூங்கல். எல்லாரும் வேலை, ஒவ்வொரு வேலை. இவர் மொயின் வந்து மது சொல்றது, அவர் அந்த ஊர்ல போய் அந்த மக்களை பார்க்கின்ற வேலை, அதை சேவை பண்ணக்கூடிய வேலை. அதை கூட இங்கே உள்ளவர்கள் வந்து எங்களுக்கு இவங்களுக்கு சேகரம், இங்கே உள்ள இவங்களுக்கு வேலைக்கூடிய வேலை. எல்லாருமே தங்களுடைய கடமைகளை செய்தார்கள். நன்றி. நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஏதாவது அதேபோல அங்கே உள்ள அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு என்ன செய்யணும் தெரியல. சுரேஷ் காளிதாஸ் என்று சொல்லக்கூடிய 2 நம் சகோதரர்கள் குவைத்தில் தூக்கிலிடப்படுவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் அதை தடுத்து நிறுத்தினோம். அதனுடைய டாக்குமெண்ட், பிளட் மணி என்று சொல்வார்கள், கொலைக்கு பகரமாக அந்த தொகை வாங்கிக் கொள்வது, இழப்பீட்டு தொகை. அந்த இழப்பீட்டு தொகையை அங்கே இருக்கின்ற அந்த கொல்லப்பட்ட சகோதரியுடைய தம்பி நேரடியாக பெற்றுக்கொண்டால் 12 லட்சம் ரூபாய் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 2011 ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்றால் உடனடியாக அவர்கள் கண்டிப்பாக அதில் இருந்து நீக்கப்பட வேண்டும், விடுதலை செய்யப்பட வேண்டும், முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆனால் விடுதலை செய்யாமல் நம்மளுடைய எம்பேசி நடந்து கொண்ட முறையினால் தூக்கு தண்டனை அளவில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இப்போதும் நாங்கள் நிறுத்தி அதை போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறோம். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணி இருக்கிறோம். இதுதான் அதனுடைய அபிடாவிட்ஸ் எல்லாம் இதுதான். இதையெல்லாம் தயார் பண்ணி அத்தனையும் கொண்டு போய் எம்பசியில கொடுத்ததுக்கு அப்புறம் குவைத் எம்பசி அதை முழுமையாக ரத்து செய்கிறோம் உங்களுடைய. ஆனாலும் அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் முழு டாக்குமெண்ட்ஸும் உங்க எம்பசி மூலியமா வரணும், இந்தியன் எம்பசி மூலியமா வரணும் என்பது அவர்களுடைய வேண்டுதல். அவர்கள் வர வேண்டும் என்றால் மத்திய அரசு நேரடியாக இதில் தலையிட வேண்டும். தலையிட்டு உடனடியாக அந்த 2 சகோதரர்களையும் இந்தியா கொண்டு வந்து எங்கள் சகோதரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். காளிதாசனுடைய மனைவி இங்கே வந்து உங்கள் மத்தியிலே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார்கள். இது மத்திய அரசு கவனம் வைக்க வேண்டும். அதே நேரத்தில் மாநில அரசுக்கு, அதாவது முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த விஷயத்தை இந்த பிரதமரிடம், அந்த காது கேட்காத பிரதமருக்கு கடிதமாக எழுதி அனுப்புங்கள், அவருக்கு முழுமையாக கேட்கட்டும், இதிலாக அவர்கள் தலையிடட்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம். எம்பசியா முழுக்க ஆமா எம்பசி அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் கொடுத்தா போதுமே, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க பிளட் மணிக்காக பாருங்க வாங்கிட்டு வந்திருக்கோம், நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் டாக்குமெண்ட்.
நாங்க அப்ராவிட் பண்ணி இதை எம்பேசியில கொடுத்து நாங்க டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ முற்றிலுமாக அதை ரத்து பண்றாங்களே, தூக்க ரத்து பண்ணிட்டாங்களே, தண்டனை இல்லாமல் ஆக்குவது, ரிலீஸ் பண்றது எம்பேசி கையில். தெரியும் தெரியும். கடைசி நேரத்தில் நாங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் குவைத்திலேயே சேர்றான் எம்பேசியில. டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா நாங்க தேடி பாக்குறோம். வந்துச்சு யாவும் இருக்கு அப்படிங்க. அதாவது உலகத்தில் உள்ள எம்பசிலேயே இந்தியன் எம்பசி. ஆமா, கவனக்குறைவு தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்திய தூதரகத்துடைய கவனக்குறைவு தான் காரணம். இதிலும் கூட சொல்ல கேரளாவில், சவுதி அரேபியாவில் நடந்த நம்ம ஏற்கனவே சொன்னவங்க உடனடியாக இம்மீடியட்லி பிளட் மணி கொடுக்குறாங்க. அடுத்த நிமிஷம் எம்பசிய போய் நிக்கிறான் சிறைச்சாலையில. எம்பசி நின்று கூட்டு வரான் அந்த பையனை. இந்த பாரபட்சத்துக்கு காரணம் தமிழர்கள் இழிச்சவாயன்னு காரணம், வேற ஒண்ணு. அதுவும் ஒரு காரணம். நீங்க சொன்னீங்க அழகான காரணம். ஏன்னா எல்லா எம்பசியில பார்த்தாலும் மலையாளிகளுடைய ஆக்குபேஷன், மலையாளிகள் தான் இருக்கான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதுக்காக மலையாளி சோதனை நம்ம குறை சொல்லல. ஆனா நம்ம சோதனை யாரும் போகல. நம்ம ஆள்தான் இங்க இருந்து விசா எடுத்துக்கிட்டு அமெரிக்கா தானே போவோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முடிச்சிடலாமா? நன்றி 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 நன்றி. இந்த செய்தியை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்க செய்தியை கொண்டு போறதை வச்சு தான் அடுத்து ரிலீஸ் வர முடியும். 35 காளிதாசுக்கு வயது 30. அன்ஷியா இந்திய தௌஹீத் ஜமாத் இயக்கத்திலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியும், அது மாத்திரமே எங்கள் வீட்டுக்காரரை விடுவிச்சுட்டேன்னு சொன்னது. இன்னைக்கு அவர் இறந்துருந்தாருன்னா 7 நாள் ஆயிருக்கும். என் பிள்ளைங்களோட கண்ணீரையும் தொடச்சி கொடுத்தவங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாரத பிரதமரும் அம்மா மாநில முதல்வரும் என் வீட்டுக்காரை கொண்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு என் தகப்பனை கொண்டு வந்து சேர்க்கணும். நீங்களும் எல்லாரும் உதவி செய்யணும்னு கேட்டுக்கொள்றேன். எங்க வீட்டு கொலை சம்பந்தமா டிரைவரா இருந்தது காளிதாஸ், சுரேஷ் 2 பேரையும் தூக்கில போட்டு இருந்தாங்க. 2008 அவங்க சிறையில் இருந்தாங்க. அப்போ எங்க பணம் கட்டினாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்தது என்னன்னு தெரியாது. ஒரு வேணும் கடந்த 16ஆம் தேதி குவைத் எங்களுடைய இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய மண்டல கிளையிலிருந்து ஒரு தொடர்பு வந்தது. 2 தமிழ் சகோதரர்கள் சுரேஷ், காளிதாஸ் என்பவர்கள் நாளை காலையில் தூக்கிலிடப்பட போகிறார்கள், ஏதாவது செய்து அதை நிறுத்த முடியுமா என்று அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டார்கள். நாங்கள் உடனடியாக எங்களுடைய செயலாளர்கள் நேரடியாக இந்தியன் எம்பசியை தொடர்பு கொண்டு அவர்களுக்கான ஆக வேண்டிய வேலைகளை பார்த்து
முடிந்த அளவு இந்த தண்டனையை தள்ளி போடுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே பிளட் மணி என்று சொல்லக்கூடிய பகரமாக கொடுக்கின்ற ரூபாய், கொலைக்கு பகரமாக ரூபாய் கொடுத்தால் அவர்கள் அந்த குடும்பம் ஒத்துக்கொண்டால் அதை விடுதலை செய்து விடலாம் என்று இந்திய சட்டம் அல்ல, இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறார். அதனுடைய அடிப்படையில் அவர்கள் கண்டிப்பாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த பிளட் மணியை அந்த கொல்லப்பட்ட பெண்மணி சித்திக் மசூதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியினுடைய தம்பி ரிஸ்வான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்டு அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கான ஆதாரத்தையும் எம்பசியிடம் சமர்ப்பிக்கிறார்கள். 2011 சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. 2011 சமர்ப்பிக்கப்பட்டவுடன் இதை கோர்ட்டிலே காட்டியிருந்தால் உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள். எந்த தண்டனையும் கிடையாது, விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய எம்பசி பண்ணிய மிகப்பெரிய தவறு, அவர்கள் 2013 இந்த நிமிடம் வரையிலும், அதாவது 16ஆம் தேதி வரையிலும் அவர்கள் கொல்லப்படுகின்ற அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறது எம்பசி செய்த மெத்தன போக்கு. நம்முடைய இந்திய, அதாவது மத்திய அரசாங்கம் செய்கின்ற மெத்தன போக்கு. தமிழன் என்றால், தமிழன் உயிர் என்றால் அவர்கள் துச்சமாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம். ஆனால் உடனடியாக இந்த தகவல் கிடைத்தவுடன் இந்த ஆதாரத்தை திரட்டுவதற்கான வேலையை நாங்கள் ஈடுபட்டோம். எங்களுடைய மாநில செயலாளர் சகோதரர் ஃபிர்தௌஸ் அவர்களும், எங்களுடைய மீடியா வேண்டை சேர்ந்த சகோதரர் ரஃபீக் அவர்களும் இருவரும் பயணப்பட்டு நேரடியாக அந்த சகோதரரை அங்கிருந்து கண்டுபிடித்தோம். ஸ்ரீலங்காவுக்கு சென்று ஸ்ரீலங்காவிலே அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய சகோதரர் இருக்கிறாரே, பிளட் மணி பெற்றுக்கொண்டாரே, அவர் ஊர் மாறி சென்றிருந்தார். எங்களுடைய ஸ்ரீலங்கா இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய கிளையை பயன்படுத்தி அவரை வர வைத்து அவரை கொண்டு போய் குவைத்தினுடைய எம்பசியிலே ஒப்படைத்து அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தான் ரூபாய் பெற்றுக்கொள்வதற்கான வாக்குமூலம் அபிடாவிட். இந்த அபிடாவிட் இருக்கிறத இங்க பாத்தீங்கன்னா இந்த குவைத் எம்பசியினுடைய சீல். இது சீல். அவர் பெற்றுக்கொண்டதற்கான ஆதாரங்கள், நான் ரூபாய் பெற்றுக்கொண்டதற்கான ஆதாரங்கள், அதை மன்னிப்பு அளித்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னது. இது அத்தனையும் இதே போன்று 2011 ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்திய அரசாங்கத்தினுடைய நம்முடைய தூதரகம் காணாமல் போய்விட்டது, தேடிக்கொண்டிருக்கிறோம். மனித உயிரை எங்கே போய் தேடுவார்கள்? அந்த உயிர் இறந்து விட்டால் யார் போய் தேடுவது? யார் அதற்கு பகரம் கொடுப்பது? காளிதாசனுடைய மனைவி, அவர்களுக்கு 3 குழந்தைகள். இப்போது இந்த நிமிஷத்திலே நாங்கள் இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திர காளிதாசனுடைய மகன் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய முழுமையான மெடிக்கல் செலவை இந்திய தௌஹீத் ஜமாத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதேபோல் அங்கே இறந்து போன அந்த சகோதரி சித்தி மர்சூக்காவினுடைய மகளார், அந்த பெண், அந்த சித்தி நஸ்ரீனை நாங்களே, அந்த 13 வயது பெண்ணை நாங்களே அங்கே தத்தெடுத்துக் கொள்கிறோம். ஏன் இதை செய்கிறோம் என்றால், இந்திய தூதரகம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும். வயலார் ரவி, அதாவது வெளிநாட்டு மக்கள் வாழ்நலத்துறையை சேர்ந்த அவர், இதில் இணை அமைச்சராக இருக்கின்ற அகமது அவர்கள், இவர்கள் எல்லாம் தலையிட்டு உடனடியாக அந்த 2 உயிர்களையும் காப்பாற்றி இங்கே கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக வைக்கிறோம். ஆமா, இந்திய எம்பசி ஒரு லாயரை வைத்து அங்கே வழக்கு மன்றத்திலே சமர்ப்பிக்கணும். சமர்ப்பித்துட்டா அவர்கள் இந்த ஆவணத்தை சரி பார்த்துட்டு, இப்ப தூக்கு தண்டனை அரசாங்கம் நிப்பாட்டிடுச்சு, ஆனா அந்த ஆவணத்தை சரி பார்த்துட்டு தான் சிறையில் இருந்து விடுவிப்பாங்க. எல்லாம் சிறையில் இருக்கும். ஆமா, சமர்ப்பிக்கணும். நம்ம ஒரு வழக்கறிஞர், நம்ம அதுக்கான முயற்சியே. ஆனா எப்படி இருந்தா எம்பசி மூலியமா தான் போகணும். எம்பசி யார் ரெக்கமெண்ட் பண்ணணும்? எம்பசி தானே ரெக்கமெண்ட் பண்ணணும். ஆனாலும் அதற்கான முயற்சியும் குவைத் மண்டல சார்பாக இந்திய தௌஹீத் ஜமாத் செய்து கொண்டு இல்ல முடிஞ்சிருச்சு. தூக்கு ரத்தாயிடுச்சு. இது நம்ம சமர்ப்பித்த உடனேயே தூக்கு ரத்து. ஆனால் அவர்கள் வெளியே வர வேண்டும் என்றால் எம்பசி நேரடியாக தலையிடும். நம்ம அந்த வாரிசா தான் ஆக மாட்டாங்க, தத்தெடுக்கலாம். அவர்கள் பெற்றுக்கொண்டது
நம்மகிட்ட இருந்து எல்லா ஆதாரத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க.